நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஜாக்கி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். யுவன் கிருஷ்ணா, ரிதான் கிருஷ்ணாஸ், அம்மு அபிராமி நடிப்பில் வெளியான திரைப்படம் மதுரையின் கெடா சண்டை கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. விறுவிறுப்பான கதைக்களம், திரைக்கல் தெளிவான நீரோட்டம் போல செல்லும் இப்படம் வெற்றி பட்டியல் இடம் பிடிக்கும். கதைக்களம்: யுவன் கிருஷ்ணா ராமர் ஷேர் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு தனது கிடா காளியை அன்பாக வளர்த்து வருகிறார். கிடா சண்டையில் தான் ரிதான் கிருஷ்ணாஸ் கார்த்தி கிடாயை நாயகன் ராமரின் கிடாவான காளி பந்தயத்தில் வெல்கிறது. மதுரை ஜாக்கி பதக்கத்தை நாயகன் வெல்கிறார். அது ராமருக்கும் கார்த்திக்கும் பகையாய் வந்து முடிகிறது. இதற்கிடையில் அம்மு அபிராமியும் யுவன் கிருஷ்ணாவும் காதலிக்கிறார்கள். ரிதான் கிருஷ்ணாஸ் நாயகனின் நாட்டுக்கடாவான காளியை வென்றே ஆக வேண்டும், அந்த ஜாக்கி பதக்கத்தை மீட்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மீண்டும் ஒத்தப்பாளையத்தில் நடக்கும் கிடா சண்டைக்கு அழைக்கிறான். ராமர் மறுத்த போதும் அவனை சீண்டி பந்தயத்திற்கு சம்மதிக்க வைக்கிறான். அந்த பந்தயத்தில் ஆட்டுக்கிடாவான காளியின் மண்டை உடைந்து கார்த்தியின் கைவசம் ஆட்டுக்குட்டி காளி செல்கிறது. உண்மையில் இங்கு களம் என்பது கிடா சண்டை அல்ல, மனித உணர்வுகளும் இடையிலான போராட்டமே களம். கிடா சண்டை சில இடங்களில் திரைப்படத்தில் இடம்பெறுகிறது. ஆனால் மனித உணர்வுகளுக்கு இடையிலான போராட்டம்தான் படம் முழுதும் முன்வைக்கப்படுகிறது. இது எளிமையான நாயகனுக்கும் வசதி படைத்த வில்லனுக்கும் இடையிலான மறைமுக பந்தயம்தான். இந்த போட்டியில் எப்படி வீழ்த்தப்படுகிறோம் என்பது ஆட்டுக்கு தெரியாது. இந்த போட்டியில் அநீதியான விதிகளை உருவாக்குபவராக சிவபாலன் இருக்கிறார். பகையை நேரடியை எதிர்கொள்ளாமல் தனது தந்திரங்களால் வீழ்த்த நினைக்கும் விளையாட்டுக்கான சூதுக்களம் இது. திரைப்படத்தின் இன்னொரு முக்கியமான அம்சம் அதன் மதுரை தன்மை. தென் மாவட்டத்தின் கிடா பந்தயத்துக்கு கொடூரத்தையும் வெளியில் அன்பொழுக திரியும் மனிதர்கள் எப்படி போட்டியில் வன்முறையில் ஊறி போனவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் முகத்தில் அறையும் யதார்த்தத்துடன் பதிவு செய்துள்ளனர். அதற்கு பிறகு ராமர் காளியை மீட்டாரா, தன் காதலியான அம்மு அபிராமி கைப்பிடித்தாரா, இறுதி பந்தயத்தில் கார்த்தியின் ஆட்டுக்கிடாவுடன் மோதி மதுரை ஜாக்கி பட்டத்தை வென்றாரா என்பதே கதைக்களம். நடிகர்கள் நடிகைகள் யுவன் கிருஷ்ணா ஷேர் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு கிடா பந்தயத்துக்கு தனது ஆட்டுக்கிடா காளி மீது உயிரையே வைத்திருக்கும் கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்திருக்கிறார். காளியின் உயிரிடா என்று அதன் மீது பாசத்தை கொட்டி ஆட்டுக்கும் தனக்கும் இருக்கும் உறவை அருமையாக சித்தரித்திருக்கிறார். வில்லன் கார்த்தியை மீன் மார்க்கெட் என்று அழைத்து தன் சகோதரியின் மகள் காதுகளை சேதப்படுத்திய கரங்களை வெட்ட துடிக்கும் போதும் சூது வைத்து களத்தில் வென்று விட்டான் என்று கொதிக்கும் போதும் தன்னுடனே இருக்கும் பெரியசாமியை திட்டி அனுப்பிவிட்டு மீண்டும் காளியை காப்பாற்றிய போது கட்டி அணைக்கும் போதும் நடிப்பில் இமயமான உயர்ந்து நிற்கிறார். ரிதான் கிருஷ்ணா காப்ரா கார்த்தி என்ற வில்லன் வேடத்தில் மிரட்டலான நடிப்பை கொடுத்திருக்கிறார் ரிதான் கிருஷ்ணாஸ். தன்னுடைய ஆட்டுக்கிடா பந்தயத்தை தோற்றுவிட்டது என்று கொந்தளிக்கும் பொழுது, நாயகன் ராமரை பழிவாங்க துடிக்கும் பொழுது, வீடு தேடி சென்று ராமரை தேடி விட்டு அவர் சகோதரி மகள் இனியாவையும் மிரட்டி விட்டு வரும்போதும், கிளைமாக்ஸ் காட்சியில் தன் தவறை உணர்ந்து நாயகனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் பொழுதும் மிரள வைக்கிறது அவர் நடிப்பு. படத்தின் வெற்றிக்கு இவரது நடிப்பு மிகப்பெரிய பலம். அம்மு அபிராமி மீனாட்சி என்ற கதாபாத்திரத்தில் அழகான நாயகியா வந்து போகிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் நாயகனுக்கு என்கரேஜ் செய்து ஜெயிக்க வைக்கும் இவரது கதாபாத்திரம் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். மற்றும் இப்படத்தில் நடித்த சர்க்கரை என்ற கதாபாத்திரத்தில் மதுசூதன ராவ், பெரியசாமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த சித்தன் மோகன், நாயகனின் சகோதரியாக சரண்யா ரவி, ஐயாவு வேடத்தில் நடித்த பத்மன், நாயகனின் நண்பனாக வரும் யோகி, சாய் தினேஷ், சிதம்பரம், பிரவீன், ஆதவ், ஈஷா ஆகியோரும் தங்கள் நடிப்பில் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். ஆட்டுக்கிடாவாக வரும் காளி மனதில் நிற்கிறது. தொழில்நுட்ப கலைஞர்கள் உதயகுமாரின் ஒளிப்பதிவு, மதுரை யானைமலை ஒத்த பாளையம் மற்றும் கிடா பந்தயம் நடக்கும் இடம் என எல்லா காட்சிகளையும் அழகாகவும் பந்தய போட்டிகளை விறுவிறுப்பாகவும் சண்டை காட்சிகளில் அனல் தெரிவிக்க படமாக்கியிருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது. படம் விறுவிறுப்பாக செல்வதற்கு படத்தொகுப்பாளர் காரணம். சக்தி பாலாஜி இசையில் தென்னாட்டு சிறுக்கி மற்றும் அலங்காரி பாடல் ரசிக்க வைக்கிறது. சண்டை காட்சிகளில் பின்னணி இசை மிரட்டலாக இருக்கிறது. ஸ்நேகன், லோகேஷ், லாவர்தன் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். பாடல்கள் ரசிக்க வைக்கிறது. பாப்பநாடு உதயகுமார் ஆர்ட் டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறார். நாயகனின் வீடு மற்றும் பந்தயம் நடக்கும் இடம், மதுசூதன ராவ் மகள் திருமணம் நடக்கும் இடம், கோயில் என ஆர்ட் டைரக்டரின் கைவண்ணம் அருமையாக இருக்கிறது. அசார், ராதிகா, ரிச்சி நடன பயிற்சியாளராக பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். நடனம் ரசிக்க வைக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.